எப்படின்னா சந்தோஷமாக இருந்தோம், ரெண்டாவது சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் முடித்து வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகி ரெண்டாவது திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அப்போ ரெண்டாவது திருமணத்தில் தான் சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில் கோச்சார கிரகங்கள் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக கும்பராசினியர்கள் ஒற்றுமையாக கணவன் மனைவியாக இருக்காங்க, ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அது உலக அதிசயம் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. ஒரு 60% அப்படி தான் நடந்திருக்கு. 40% ஒற்றுமையாக இருக்காங்கன்னா அதுக்கு மெயினான காரணம் அவங்க அதாவது சுய ஜாதகம் வலுவாக இருந்திருக்கும். அப்போ தான் அவங்க ஒரு அந்யோன்யமான கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில் பிரிந்த அல்லது பிரிய நினைக்கிற உறவுகள் சேர்வதற்கான பாக்கியம், உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சுக்கிடுவார், தேவையில்லாத செயற்கைகளை விட்டுட்டு வெளியே வந்துடுவார், உங்களுக்குள்ளே 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும்.